வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் ஒன்றோடொன்று மோதிய 5 வாகனங்கள். நேற்று இரவு இடம்பெற்ற கோர விபத்து. මහින්ද රාජපක්ෂ තමයි වර්තමාන පරපුරේ නාමල් රාජපක්ෂගේ පියා තමයි ගිහිල්ලා ஹெலிகாப்டர் கீழ பேரகத்தே. போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய குற்றவாளியை ஹெலிகாப்டரில் சென்று காப்பாற்றிய மஹிந்த சபையில் அம்பலப்படுத்தப்பட்ட திடுக்கிடும் தகவல். சிறுமிக்கு மோசமான செயலை செய்த பல்லேகம ஹேமரத்ன தேரரின் வழக்கு DNA பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில் அம்பலமான உண்மை. மீன்பிடிக்கச் சென்ற மகனை தேடிய தந்தைக்கு காத்திருந்த அதிர்ச்சி. வெளியான சோக சம்பவம். நடந்தது என்ன? சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கத்தின் புதிய அணுகுமுறை. வெளியிடப்பட்ட புதிய வாட்ஸ்அப் இலக்கம். ஐக்கிய நாடுகளின் அமைதி படைப்பணிகளுக்காக இலங்கையிலிருந்து புறப்பட உள்ள பெண் ராணுவ வீராங்கனைகள். ஜனாதிபதி அனுர வழங்கிய சிறந்த அர்ப்பணிப்பு. வெளியான தகவல். வெளிநாடுகளில் பதுங்கிய இலங்கையின் ஆபத்தான குற்றவாளிகள். வெளியான அதிர்ச்சி தரும் எண்ணிக்கை. அமைச்சர் அம்பலப்படுத்திய உண்மைகள். புதிய சர்ச்சையில் கொழும்பு பரதநாட்டிய கின்னஸ் உலக சாதனை. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு. நடப்பது என்ன? 14 மாவட்டங்களில் அதிகரித்த ஆபத்தான நோய் நிலைமை. 50,000 தாண்டும் நோயாளர்களின் எண்ணிக்கை. வெளியான அவசர எச்சரிக்கை. வரி விலக்கு பெறுவது குறித்து விளக்கம் ஒன்றை வழங்கிய இறைவரி திணைக்களம். வர்த்தகர்களுக்கும் வெளியான முக்கிய தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கொழும்பில் 5 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் பலர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று இரவு தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கலனிகம மற்றும் தொடங்கொட பகுதிகளுக்கு இடையிலுள்ள 31வது கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த 2 பேருந்துகளும் 3 கார்களும் ஒன்றோடு ஒன்று மோதியதே இந்த விபத்துக்கு காரணம் என தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் சிக்கி பலர் காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை விபத்து காரணமாக அந்த பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்வியான் கிராம அலுவலகர் பிரிவில் அமைந்துள்ள கல்வியான் குளத்தில் மூழ்கி 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான தகவலின்படி நேற்று முன்தினம் பிற்பகல் சுமார் 3 மணியளவில் தோண்டில் எடுத்துக்கொண்டு மீன்பிடிக்க சென்ற குறித்த இளைஞர் நீண்ட நேரமாக வீடு திரும்பாத நிலையில் அவரது தந்தை அவரை தேடி சென்றுள்ளார். பின்னர் மறுநாள் காலை கல்விலான் குளத்தில் அந்த இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் கல்விலான் பகுதியை சேர்ந்த கண்ணையா அன்பரசன், வயது 26 என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் குறித்த இளைஞருக்கு வலிப்பு நோய் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீன்பிடிக்க சென்ற போது திடீரென வலிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அவர் குளத்தில் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 50,000 தாண்டியுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதேவேளை டெங்கு காய்ச்சலால் இதுவரை 30 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு டெங்கு நோய் மிக வேகமாக பரவி வருவதுடன் பல வைத்தியசாலைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை அவற்றின் கொள்ளளவையும் தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கையின் 14 மாவட்டங்கள் டெங்கு பாதிப்பால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தரப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு டெங்கு பரவும் அபாயம் அதிகமாக காணப்படும் 600 கிராம அலுவலகர் பிரிவுகளை உள்ளடக்கிய 3 நாள் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை நேற்று 3வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. இதற்கிடையில் தற்போதைய டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த ஆண்டுக்கான போசன் தானசாலை
பணிகள் நடத்துவதற்கு அனுமதி வழங்கும் போது சுகாதார பாதுகாப்பு தொடர்பான சிறப்பு நிபந்தனைகளை விதிப்பதற்கும் சுகாதார அமைச்சு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இப்படி இருக்க, மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் டெங்கு காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாய் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக ஒரு சோக சம்பவம் வெளியாகியுள்ளது. வாழைச்சேனையை சேர்ந்த 26 வயதுடைய கர்ப்பிணி பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய தொழிலாளர் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோரை இலக்கு வைத்து போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். உரையாற்றிய போது நாவல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் இல்லாததை சுட்டிக்காட்டிய அவர், கிரீஷ் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக சென்றிருந்ததாக குறிப்பிட்டதுடன் போதைப்பொருள் கடத்தலின் காப்பாளர்களின் தற்போதைய வாரிசு நாமல் ராஜபக்ச எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் போதைப்பொருள் கடத்தலும் அரசியலுக்கும் தொடர்பில்லை என்றும் கூறப்படுவதை மறுத்த அவர், கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக தாம் கூறிய சம்பவங்களை மேற்கோள் காட்டி தனது கருத்தை முன்வைத்தார். அவர் தொடர்ந்தும் பேசுகையில், இன்று அனைவரும் கவலைப்படுவதற்கு காரணம் இது ஒரு சில நபர்களை மட்டும் சார்ந்து விடயமல்ல. போதைப் பொருள் வலையமைப்பும் அரசியலும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டுள்ளதாக கூறப்படும் நிலை உருவாகியுள்ளது என்றார். அத்துடன் தமது மாவட்டத்தின் மிகவும் பிரபலமான போதைப் பொருள் வியாபாரியாக கூறப்படும் நிமல் லன்சாவின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்ட போது அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஹெலிகாப்டரில் சென்று அவருக்கு ஆதரவு அளித்ததாக கூறப்படுகின்றது. அந்த அரசியல் தொடர்பே இதற்கு எடுத்துக்காட்டாகும் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் போதைப் பொருள் கடத்தலின் தற்போதைய தொடர்புடையவர் என நான் கூறும் நாமல் ராஜபக்ச இன்று சபையில் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அவர் உறுப்பினர் பட்டியலில் உள்ளாரா என கூட நான் பார்த்தேன் என்றும் தெரிவித்தார். அதேவேளை அரசாங்கத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் விமர்சனங்கள் மற்றும் ஆலோசனைகள் தொடர்பிலும் கருத்து வெளியிட்ட அவர், வழக்குகள் வரும்போது பலர் இங்கு வந்து அரசாங்கத்திற்கு ஆலோசனைகள் வழங்குகின்றனர். அந்த ஆலோசனைகளுக்கு நன்றி, ஆனால் சட்டம் தனது கடமையை தொடர்ந்து செய்யும் என குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பணிகளுக்காக இலங்கையிலிருந்து 1132 பேர் கொண்ட படையினர் விரைவில் வெளிநாட்டுக்கு புறப்பட உள்ளனர். இதில் பல்வேறு படைப்பிரிவுகளை சேர்ந்த 90 இராணுவத்தினர் மற்றும் 90 விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் என மொத்தமாக 189 போலீஸ் விசேட அதிரடிப்படை உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். மேலும் நாட்டின் இராணுவ வரலாற்றிலேயே முதன்முறையாக கண்ணிவெடிகள் மற்றும் வெடிப்பொருட்களை செயலிழக்க செய்வதற்கான விசேட பயிற்சி பெற்ற 43 பெண் இராணுவ வீரர்களும் இந்த அணியில் உள்ளடங்குகின்றனர். இதற்காக கவச வாகனங்கள், இலங்கையில் தயாரிக்கப்பட்ட யூனிஃபார்ம் வாகனங்கள் மற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினரால் வழங்கப்பட்ட 2 விசேட கொண்டு துளைக்காத வாகனங்களும் இந்த படையணிக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த படையினர் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஹைட்டி நாட்டிற்கு அனுப்பப்பட உள்ளனர். அங்கு நிலவும் நெருக்கடியான சூழ்நிலையை தணித்து அமைதியை நிலைநாட்டுவதே இவர்களின் முக்கிய பணி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வையொட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று காலை பானகுடியில் அமைந்துள்ள இலங்கை காலாட்படை தலைமையகத்திற்கு நேரில் சென்று அந்த அமைதிப்படை படையினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இவ்வளவு பெரிய அளவிலான படையினர் ஒரே கட்டமாக வெளிநாட்டு அமைதிப்படை பணிக்காக அனுப்பப்படுவது இதுவே மிகப்பெரிய குழுவாகும் என்றும் இதற்காக ஜனாதிபதி நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தது முதன்முறையான நிகழ்வாகும் என்றும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனைகளை பொதுமக்கள் எளிதாக தெரிவிக்கக்கூடிய வகையில் சுற்றாடல் அமைச்சு புதிய வாட்ஸ்அப் சேவையொன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த சேவை நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பொதுமக்கள் தங்களது சுற்றுச்சூழல் தொடர்பான முறைப்பாடுகளை 070 250 95 09 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக நேரடியாக அனுப்ப முடியும். இந்த சேவையின் மூலம் வழங்கப்படும் தகவல்களில் ஆதாரங்களுடன் கூடிய ஆவணங்கள், புகைப்படங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ அறிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது.
இதன் மூலம் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு விரைவான, துல்லியமான மற்றும் விஞ்ஞான அடிப்படையிலான தீர்வுகளை வழங்க முடியும் என அமைச்சு எதிர்பார்க்கின்றது. மேலும் களப்பரப்பில் இடம்பெறும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை உடனடியாக அறிவிப்பதற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான புதிய யோசனைகள் மற்றும் கருத்துக்களை நேரடியாக அதிகாரிகளுக்கு பகிர்வதற்கும் இந்த முறைமை உதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தின் முன்னாள் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் மீது தொடரப்பட்டுள்ள பாலியல் துர்நடத்தை தொடர்பான வழக்கில் முக்கிய ஆதாரமாக கருதப்படும் முதலாவது DNA பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இரண்டாவது DNA அறிக்கை விரைவில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையே வழக்கின் தீர்ப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் எனவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணைகளை சட்டமா அதிபர் திணைக்களம் நேரடியாக கண்காணித்து வருவதாகவும் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர் தங்கியிருக்கும் இடம் தொடர்பான எந்த ஒரு தகவலையும் பகிரங்கப்படுத்தக்கூடாது என நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் 21 அன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அட்டம் ஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் மீது சிறுமியை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதாக தண்டனை சட்டத்தின் கீழ் பாரதூரமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அதேவேளை பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் மீது மனித கடத்தல் மற்றும் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. விசாரணையின் ஒரு பகுதியாக சம்பந்தப்பட்டவர்களின் தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் இந்த வழக்கை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கு விசாரணைக்காக முன்னாள் அட்டமஸ்தானாதிபதி நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட விதம் மற்றும் அவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பிலும் சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனங்கள் வெளியாகி வருகின்றன. கடந்த ஜூன் 14 காலி முகத்துவாரத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய கின்னஸ் உலக சாதனை நிகழ்வில் நிதி முறைகேடுகள் மற்றும் அரசு வளங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டி மக்கள் போராட்ட முன்னணி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது. முறைப்பாட்டை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்து மக்கள் போராட்ட முன்னணியின் பிரதிநிதி துமிந்தன் நாகமுவ வடக்கு மற்றும் மலைநாட்டு பகுதிகளை சேர்ந்து சிறுவர்கள் உட்பட சுமார் 5000 பேரிடம் நிகழ்வில் பங்கேற்பதற்காக தலா 5000 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் நிகழ்ச்சிக்கு பின்னர் சான்றிதழ்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களை பெறுவதற்காகவும் கூடுதல் தொகை செலுத்துமாறு பங்கேற்பாளர்களிடம் கோரப்பட்டதாகவும் இதனால் கொழும்புக்கு பயணம் செய்த குடும்பங்களின் கணிசமான நிதி சுமையை எதிர்கொண்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இந்த நிகழ்வில் கின்னஸ் உலக சாதனை இலங்கை அரசு நிறுவனத்திற்கோ அல்லது பங்கேற்பாளர்களுக்கோ அல்லாமல் ஒரு தனியார் நிறுவனத்தின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கம் ஏன் இந்த நிகழ்வுக்கு ஆதரவளித்தது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தனியார் நிறுவனம் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிக்காக அரசாங்க அமைச்சர்களும் அரசு வளங்களும் ஏன் பயன்படுத்தப்பட்டன என்பது குறித்தும் விளக்கம் கோரியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்துமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் மக்கள் போராட்ட முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் ஏதேனும் முறைகேடுகள் உறுதிப்படுத்தப்பட்டால் பங்கேற்பாளர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பணத்தை திருப்பி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த நிகழ்வில் அரசாங்கத்தின் பங்கு குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் சங்கமம் 2026 என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பரதநாட்டிய நிகழ்வில் 4988 நடன கலைஞர்கள் ஒன்றிணைந்து பங்கேற்று புதிய கின்னஸ் உலக சாதனையை படைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ள 232 சந்தேக நபர்கள் பல்வேறு நாடுகளில் பதுங்கி இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கும் குற்றவாளிகளில் 37 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறினார்.
அவர்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் கடந்த 20 மாதங்களில் சிவப்பு அறிவிப்புகள் மூலம் 23 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் சிவப்பு அறிவிப்பு இன்றியே மேலும் 35 பேர் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன்படி இதுவரை மொத்தமாக 58 பேர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த குழுவை தவிர சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டு மேலும் 96 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் இன்னும் வெளிநாடுகளில் பதுங்கியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அவர்களில் பலர் ஐக்கிய அரபு அமீரகம், இந்தியா, மலேசியா, ஐக்கிய ராச்சியம், பிரான்ஸ், கனடா, ரஷ்யா, இத்தாலி மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த சந்தேக நபர்கள் அனைவரையும் விரைவில் கைது செய்து நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் 2ஆம் மற்றும் 3ஆம் அடுக்கு உறுப்பினர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு எதிராக ஏற்கனவே சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மத்திய கிழக்கு நாடுகளை மையமாக கொண்டு போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பை இயக்குபவர்கள் இவர்களை என தெரிவித்த அமைச்சர் அந்த குற்றவாளிகளை கைது செய்வதுடன் போதைப் பொருள் வர்த்தகத்தின் மூலம் ஈட்டப்பட்ட சட்டவிரோத சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். குடியிருப்பு சொத்து அல்லது தனிப்பட்ட வாகனங்களை விற்பனை செய்யும் போது குறிப்பிட்ட நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் வரி விலக்கு பெற முடியும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி குடியிருப்பு சொத்தை விற்பனை செய்வதற்கு முன்பு அந்த சொத்து குறைந்தது 3 ஆண்டுகள் விற்பனையாளரின் சட்டப்பூர்வ உரிமையில் இருந்திருக்க வேண்டும். அதேபோல் அந்த 3 ஆண்டு காலத்தில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வீட்டிலேயே வசித்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்பட்டால் அந்த சொத்தை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் முழு தொகைக்கும் வரி விலக்கு வழங்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது பிள்ளைகளுக்கு சொத்துக்களை மாற்றிக் கொடுப்பதற்கும் எந்தவித வரியும் அறவிடப்பட மாட்டாது என்றும் 3ஆம் தரப்பினருக்கு விற்பனை செய்யும் போது மட்டுமே வரி விதிப்பு பொருந்தும் என்றும் விளக்கப்பட்டுள்ளது. இதனுடன் தனிப்பட்ட வாகனங்களை விற்பனை செய்வதற்கான முன்னைய வரி விதிப்பு முறையும் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தனிப்பட்ட பயன்பாடுகளுக்கான வாகனங்களை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் முழு லாபமும் வரி விலக்கிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வந்துள்ளது. மேலும் வாகனத்தின் வயது, நிலை அல்லது மாதிரி எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட வாகனங்களின் விற்பனைக்கு முழுமையான வரி விலக்கு வழங்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.